மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 10th சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் 2024க்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே இப்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். 1 மார்க்ஸா நான் குயிக்கா சொல்லிடுறேன். ஏற்கனவே நான் 1 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வீடியோ போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் சாம்பர்லைன், செகண்ட் ஒன் வந்துட்டு ட்ரென்ச் வார்ஃபேர், அதாவது பதுங்குகுழி போர் முறை. தேர்ட் ஒன் வந்துட்டு மகாதேவ் கோவிந்திரநாடே. அடுத்தது ஃபோர்த்துக்கு 1991, ஃபிஃப்த்துக்கு வந்துட்டு பேட்டில் ஆஃப் மிட்வே, சிக்ஸ்த்துக்கு வந்துட்டு அலுவியல் சாயில் வண்டல்மன், செவன்த்துக்கு வந்து தமிழ்நாடும் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறமா எயித்துக்கு வந்துட்டு பே ஆஃப் பெங்கால்ல இருந்து அந்த ரிட்ரீட்டிங் மான்சூனோட மாய்ஸ்சர் வரும். நைன்த்துக்கு வந்துட்டு 1872 ஆப்ஷன் சி. டென்த்துக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இலையுதிர் காடுகள். 11த்துக்கு இந்தியா அண்ட் சைனா. 12த்துக்கு வந்து சீஃப் மினிஸ்டர். 13த்துக்கு வந்து ஜெனீவா. 14த்துக்கு வந்துட்டு தமிழ்நாடு. அடுத்ததா 2 மார்க்ஸை பொறுத்தளவில் பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்டை பற்றி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் நல்லா நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாலே போதும். அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் ஹார்பரில் ஒரு ஸ்ட்ராங் நேவல் பேஸ், அதாவது கடற்படை இருக்கிற மாதிரி அந்த தளத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. எங்க ஹவாயில் டிசம்பரில் 1941 வந்து அப்போ ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவுடைய அந்த பெசிபிக் ஃப்ளீட்டை வந்து எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாமல் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஜப்பான் ஐடியா என்ன அப்படின்னா அவங்க அமெரிக்காவை வந்து கிரிப்பிள் பண்ணணும். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டு ஸோ இவங்க வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஃப்ரீயாக மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதா இவங்களோட பிளான். ஆனால் நிறைய பேட்டில் ஷிப்ஸ், நியூமரஸ் ஃபைட் பிளைன்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆனனால யூஎஸ்ஏ வந்து ஜப்பான் மேலே அந்த வாரை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த இன்சிடென்ட் பேசிக்கா. அடுத்ததா திருநெல்வேலி அப்ரைசிங் பற்றி ஒரு நோட் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான். விஓசி அதாவது வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்க அந்த மில் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 1908 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் அவங்க சொந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கோரல் மில்ஸ் எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக அவங்க ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. மீன்வைல் பிபின் சந்திர பாலு வந்து ரிலீஸ் ஆயிருக்கார், கோயின்சைட் ஆயிருக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பப்ளிக் மீட்டிங் வந்து விஓசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த 2 லீடர்ஸ் மேலேயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு அவங்களுக்கு சிறை தண்டனை வந்து ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்கப்படுது. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பரவி அப்படியே அங்கே வந்து போர்க்களம் ஆகுது. ரயாட்ஸ் வந்து ஆகிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் பில்டிங், முனிசிபல் ஆஃபீஸ் இது எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரியே டெத் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா 6th பாயிண்ட் கூட தேவையில்லை. ஜஸ்ட் நீட்டாக அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த மில் அப்படின்றது ஒரு கீவேர்ட். அதே மாதிரியே பிபின் சந்திர பாலோட ரிலீஸ், அப்புறம் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்தது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திஸ் காஸ் த ரயாட் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடலாம். அடுத்ததா டாலர் இம்பீரியாலிசம் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க, நமக்கு புக்கில் இருக்கு. ஸோ டாலர் இம்பீரியாலிசம் அப்படின்றது யுஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற நாடுகளுக்கு அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி, அதாவது எக்கனாமிக் எய்டு, ஸோ பணம் கொடுத்து உதவி பண்ணி அவங்கள வந்து அந்த நாட்டை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மேலே கண்ட்ரோல், ஒரு டாமினேட்டிங் ஒரு அதிகாரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தாக்கத்தையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டாலர் இம்பீரியாலிசம் அப்படின்ற அந்த டேர்ம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அடுத்ததா எஸ்டிமேட் பெரியார் அஸ் அ ஃபெமினிஸ்ட். ஸோ இதுக்கு நம்ம பேசிக்காக ஓன் வேர்ட்ஸில் ஆன்சர் எழுதிக்கலாம். பெரியார் வாஸ் அ கிரேட் ஃபெமினிஸ்ட். அவர் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வச்சிருந்தாரு, 2 மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவல்னு. அதே மாதிரியே விமனுக்கான அந்த ரைட்ஸ்க்காகலாம் குரல் கொடுத்துருக்காரு, ரைஸ்ட் வாய்ஸ் ஓவர். அண்ட் ஹி எம்பசைஸ்ட் அண்ட் விமன்ஸ் ரைட் டு டைவர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. விமன் வந்து டைவர்ஸ், விவாகரத்து பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டியிலே வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிவிங் இன் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவர் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி கம்பேனியன் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து திருக்குறள் பேஸ் பண்ணிலாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எதை வேணாலும் எழுதிக்கலாம். ஒரு வேலிடாக ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். அடுத்ததா பிராம சமாஜ் எராடிகேட் பண்ண சோஷியல் ஈவில்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா இந்த அஜப் இதுதான் நமக்கு இருக்கு. நீங்க 4 எழுதியிருந்தா கூட டெஃபினட்டா அவங்க மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் 1/2 மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் டவுரி, அதுக்கப்புறம் இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் விமன், அதுக்கப்புறம் பாலிகேமி, அதுக்கப்புறம் இன்ஃபான்டிசைட். ஸோ இந்த 5ல் எனி 4 எழுதியிருந்தாலே போதும். அடுத்ததா பிளாக் காட்டன் சாயிலுடைய 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக பிளாக் காட்டன் சாயில், பிளாக் சாயில் ரெண்டும் ஒன்று தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது காட்டன் அங்கே க்ரோ ஆகிறதுனால அது பேர் வந்து பிளாக் காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதிலிருந்து ஏதாவது 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோம்னா எழுதிட்டீங்க அப்படின்னா போதும். எனி 2 இஸ் எனஃப். ஸோ நம்ம வந்து பிளாக் இன் கலர் அப்படின்னு நம்ம எழுதுனா கூட தட் இஸ் அக்செப்டபிள் பேசிக்காக.
கருப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கூட நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். இல்லை கால்சியம், மெக்னீஷியம் கார்பனேட், ஹை குவான்டிட்டிஸ் ஆஃப் அயன், அலுமினியம், லைம் அண்ட் மெக்னீஷியா அதுவுமே எழுதலாம். அதே மாதிரியே ஸ்டிக்கி வென் வெட், ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்சர் ரெட்டன்சிவிட்டி. ஸோ ஈரப்பதம் இருக்கிறப்ப ரொம்ப ஸ்டிக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இந்த மாதிரி எனி 2 பாயிண்ட் சிம்பிளாக இருந்தால் போதும். அடுத்ததாக கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸோட அந்த டெபாசிஷனல் ஆக்ஷன். ஸோ ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோ ஆக அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரமாக டெபாசிட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த படிமம் வந்து சேர்றனால அப்படி. அது மட்டும் இல்லாமல் சி வேவ்ஸோட அந்த எரோஷனல் சி வேவ்ஸ் வந்து அரிக்கும். அதே மாதிரியே சி வேவ்ஸும் டெபாசிட் பண்ணும். ஸோ அதால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று ரிவர் ஃப்ளோயிங், அதே மாதிரியே இன்னொன்று வந்து சியோட அந்த எரோஷன் சியோட வேவ்ஸ் காரணமாக அதனால எரோஷன் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் டெபாசிட்டும் ஆகுது. அடுத்து தமிழ்நாட்டோட கிராப்பிங் சீசன்ஸை வந்து பார்த்திங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. அந்த நேம்ஸ் மட்டும் நம்ம எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுர்ணவரி, தட் இஸ் சித்திரை பட்டம். அடுத்தது சம்பா, தட் இஸ் ஆடிப்பட்டம். அதுக்கப்புறம் நவரை அப்படின்னு சொல்லி நமக்கு 3 இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராப்பிங் சீசன்ஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்தது பருவமழை வெடிப்பு, அதாவது பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னா என்ன? சடன் அப்ரோச் ஆஃப் மான்சூன் வின் ஓவர் சவுத் இந்தியா வித் லைட்டிங் அண்ட் தண்டர் இஸ் டெர்ம்ட் அஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். அதாவது நமக்கு அந்த மான்சூன் விண்ட் எல்லாமே சீக்கிரமாக சட்டன் குயிக்கான ஒரு அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் இந்தியாவில் வர்றதான் இந்த லைட்டிங்கும் தண்டரும் இடியும் மின்னலும் வந்து இருக்கும். ஸோ அதுதான் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். அடுத்து மேங்னீஸோட யூசஸ் கேட்டிருக்காங்க. நம்ம எனி 2 யூசஸ் எழுதணும் அப்படின்னாலே போதும். நமக்கு வந்து பேசிக்காக இது வந்து அயன் வந்து பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் தயாரிப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. அதே மாதிரியே அல்லாயிங்க்கு பேசிக் ரா மெட்டீரியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. அவ்வளோதான். இந்த 2 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து எழுதினாலே போதும். அடுத்தது எப்படி பிரசிடென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அந்த எலக்டோரல் காலேஜ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. இதான் பேசிக்கான சிஸ்டம். இன் அக்கார்டன்ஸ் வித் சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் வந்து கீவேர்ட், அது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரல் காலேஜும் இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த 3 கீவேர்ட்ஸ் இருந்தாலே டெஃபினட்டாக மார்க் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறதுனாலும் ஓகே தான், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. பட் பேசிக்காக எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாலே போதும். அடுத்து இந்தியாவோட நெய்பர்ஸ், அண்டை நாடுகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா கூட நார்த்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் நார்த் வெஸ்ட்டில் இருக்குது 2 கண்ட்ரிஸ். அதுக்கப்புறமா நார்த்தில் சைனா, நேபாள், பூட்டான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கப்புறமா பங்களாதேஷ் வந்து ஈஸ்டில் இருக்குது. அதே மாதிரியே மியான்மரும் நமக்கு வந்து ஃபார் ஈஸ்ட் அந்த சைடு இருக்குது. ஸ்ரீலங்கா நமக்கு வந்து கீழே சவுத் ஈஸ்டில் இருக்குது. அதே மாதிரியே மால்தீவ்ஸ் சவுத் வெஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா இருக்குது. அடுத்தது எனி 2 பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ நமக்கு இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு வந்து எனி 2 எழுதுனா போதும். பெட்டர் எக்கனாமி இன்ட்ரடியூசஸ் ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்வாதாரம் வந்து ஏறி இருக்கு. அதே மாதிரியே பெட்டர் ட்ரேட் வணிகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்றி நிறையா பீப்புளுக்கு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எம்ப்ளாய்மெண்ட், புது புது டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இதாகுது. சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன் இதாகுது. அதே மாதிரியே ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்ணுது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்தது கம்பல்சரி கொஸ்டின், ரொம்ப ஈஸி தான். சென்னையை ஏன் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு கூப்பிடுறாங்க? எதனால் அப்படின்னா டெட்ராய்ட் அப்படின்ற ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதுனால இதை டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் மேஜர் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். அடுத்து நம்ம 5 மார்க்ஸுக்கு போயிடலாம். 29 fill in the blanks. ஃபர்ஸ்ட் விமன் லெஜிஸ்லேட்டர் இன் இந்தியா வந்து முத்துலக்ஷ்மி அம்மையார். முத்துலக்ஷ்மின்னு மட்டும் நீங்கள் எழுதுனா கூட மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்ததா சதர்ன் பார்ட் ஆஃப் த ஈஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் உள்ளேயும் இருக்கு. ஸோ பேசிக்காக இதோட ஆன்சர் வந்துட்டு சோலைக்கராடு. சோலைக்கராடு தான் வந்து ஈஸ்டர்ன் காட்டில் சதர்ன் பார்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீக்காக இருக்குது. அடுத்ததா மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஆர் எலெக்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 6 years. ஸோ லோக்சபா தான் நமக்கு 5 years, ராஜ்யசபா வந்து பார்த்தோம்னா 6 years இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 6 years. சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் இன் நாசி ஜெர்மனியா எப்படி கூப்பிடுவாங்க? அதர் நேம் என்னன்னு கேட்குறாங்க. கெஸ்டபோ. இங்கே இருக்கு பாருங்க, GASTAPO. எந்த செக்டாரை பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க? அக்ரிகல்ச்சரல் செக்டார் தான். ஸோ அக்ரிகல்ச்சரில் இருந்து தான் நமக்கு வந்து தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வருது இல்லையா? ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி செக்டார். அடுத்தது எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான கீவேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே இருக்கு, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ 1920 ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெயின் ஒர்க் வந்துட்டு டிஸ்பியூட் அரோஸ் பிட்வீன் ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்ட் ஓவர் த சாவர்னிட்டி ஆஃப் ஆல் ஐலாண்ட். இட் ரூல் தட் த ஐலாண்ட் ஷுட் கோ டு ஃபின்லாண்ட். ஸோ இங்கே இருக்குது, ஒரு டைம் நீங்கள் பாஸ் பண்ணி அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க எழுதுனதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா
அப்படின்னு சொல்லி இதான் கீவேர்ட்ஸ். இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்ததா டிஸ்கஸ் த ரீசன்ஸ் பிஹைண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் இருக்குது. ஸோ முஸ்லீம் லீக் வாஸ் மெயின்லி ஃபார்ம்டு மெயின்லி டு ஃபைட் ஃபார் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் முஸ்லிம்ஸ். ஸோ இங்கே நமக்கு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால மவுண்ட் பேட்டன் பிளான் வழியாக நமக்கு வந்து 2 நேஷன் தியரி, இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 ஸ்டேட்டாக வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைம் நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த 32nd ஃபர்ஸ்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன், அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அக்ரோ பேஸ்டுக்கும் மினரல் பேஸ்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை ரா மெட்டீரியலாக எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு காட்டன், ஜூட், டெக்ஸ்டைல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போத் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ், அவங்க வந்து அந்த மினரல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதை அந்த கனிமங்கள் எல்லாம் எடுத்து அவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது தான் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, அயர்ன், ஸ்டீல், அலுமினியம் இதெல்லாம். அடுத்ததாக இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்னல் ட்ரேட் அப்படின்றப்ப ஒரு நாட்டோட எல்லைகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய அந்த வணிகம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது டொமஸ்டிக் ட்ரேட் இல்லை லோக்கல் ட்ரேட்னும் நம்ம சொல்லுவாங்க. இதில் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. லோக்கல் கரன்சி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவே இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றது 2 இல்லை அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வணிகம் செய்கிறது தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எக்ஸ்டர்னல் ட்ரேட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரின் கரன்சி பேஸ் பண்ணி நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை சேல் பண்ணுவோம். அடுத்தது கிவ் ரீசன். நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெனரியல், அதாவது வற்றாத ஆறுகள், தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதான் நம்ம சொன்னோம். மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரனியல். ஏன் அப்படின்னா இட் மீன்ஸ் தட் தே ஹேவ் வாட்டர் த்ரூ அவுட் த இயர். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்துகிட்டே இருக்கும் ஆற்றில். எதனால் அப்படின்னா தீஸ் ரிவர்ஸ் ரிசீவ் வாட்டர் ஃப்ரம் ரெயின் அஸ் வெல் அஸ் ஃப்ரம் மெல்டட் ஸ்னோ ஃப்ரம் த லாஃப்டி மவுண்டெயின்ஸ். ஸோ நமக்கு அந்த ஹிமாலயாஸ் அங்கே இருக்கிற அந்த மவுண்டெயின்ஸ்ல இருந்து நமக்கு அந்த ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா உருகி அங்கே தண்ணியாக மாதிரி வர்றதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி வந்து போயிட்டே தான் இருக்கும். 33rd கொஸ்டின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல்ஸ் 12 to 35 வந்து இருக்கும். மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த 6மே நம்ம வந்து எழுதணும். ஆர்டிகல்ஸ் எழுதணும் அப்படின்ற அந்த அவசியம் வந்து இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு சொன்னால் போதும். பட் பேசிக்காக இந்த மேலே இருக்கிற இந்த 12 to 35 மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அது கொடுக்கணும். ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக்காக தேவையில்லை. பட் ஆனால் ஓவரால் அந்த ஆர்டிகல் வந்து எழுதுனா 12 to 35 எழுதணும். ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவல் அப்படின்றத நம்ம சொல்லணும். எந்த ஒரு ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இந்த நாட்டுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன் எங்கே வேணாலும் நம்ம போய்க்கலாம். அந்த ஒரு விஷயம் இருக்குது. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷன். ஸோ ஹியூமன் டிராஃபிக்கிங் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்மளை எக்ஸ்பிளைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. சில்ட்ரன் வந்து ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதெல்லாம் தடுக்கிறது. ரைட் டு ரிலீஜியன். எந்த ரிலீஜியன் வேணாலும் இந்தியன்ஸ் யார் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட். ஸோ லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து இந்த ரைட்ஸ் மூலமாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரஸல். அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒருவேளை வயலேட் ஆகுது அப்படின்னா அதுக்குண்டான அந்த தீர்வை கொடுக்கறதுக்கு தான் இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். அடுத்த கொஸ்டின் நார்த் மவுண்டெயின்ஸ், அதாவது ஹிமாலயாஸோட டிவிஷன்ஸும் அதோட இம்பார்ட்டன்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் மவுண்டெயின்ஸ் தான் யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட், நல்லா பெருசாகவும் இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த மவுண்டெயின்ஸ் வந்து இருக்கு. 2500 கிலோமீட்டர் இந்த ஜார்ஜில் இருந்து பிரம்மபுத்திரா ஜார்ஜ் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ஜ் வரைக்கும் இருக்கு. 3 டிவிஷன், டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அடுத்தது ஹிமாலயாஸ், அடுத்தது ஈஸ்டர்ன் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 இதாக பிரிச்சிருக்காங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸோட பேசிக் இது ஜம்மு காஷ்மீர், டிபெட்டியன் பிளாட்டியூவில் அங்கே இருக்குது. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. டிபெட்டியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. தெத்திஸ் செடிமெண்ட் சொல்கிறதுலாம் இங்கே இருக்கும். அதே மாதிரி ஹிமாலயாஸ் அது சப்டிவிஷன் 3 இருக்குது. ஹிமாத்ரி, ஹிமாச்சல் அண்ட் சிவாலிக். அதை பற்றி நீங்கள் பேசிக்காக எழுதிட்டீங்க அப்படின்னாலே போதும், இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்தது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்டர்ன் ஆஃப் ஷூட் ஆஃப் ஹிமாலயாஸ். இது வந்து இந்தியா மியான்மர் அந்த பார்டரோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஹில்ஸில் ஒரு 2 கூட எழுதிருந்தீங்கன்னா கூட போதும் தான். இதை கலெக்டிவாக நமக்கு வந்து பூர்வாஞ்சல் ஹில்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் எனஃப். ஓகேவா? இந்த செகண்ட் ஒன்ல ஏபிசி கூட நம்ம பெருசாலாம் எழுதணும்னு இல்லை. ஜஸ்ட் பேசிக் மட்டும் நீங்கள் 1-2 லைன் மட்டும் ஒரு 2 மார்க் மாதிரி எழுதி விட்டுருந்தீங்க அப்படின்னா கூட போதும். அடுத்தது இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா நமக்கு வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ இது கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க. அங்கே அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி தான் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நார்த்தன் மவுண்டனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நேச்சுரல் பேரியர். ஏன்னா அது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நார்த்லேருந்து வரக்கூடிய அந்த விண்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அங்கே அதெல்லாம் வந்து பேரியராக இருந்து தடுக்குது. சோர்ஸ் ஃபார் ரிவர்ஸ், ஸோ பெரனியல் ரிவர்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த கொஷின் கூட ரீசனிங் கொஷினில். ஸோ அந்த இது ஏற்ற மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் அந்த ஐஸ்ல இருந்து நமக்கு உருகி வருது. டூரிசம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பயோடைவர்சிட்டி வந்து இருக்கு, நேச்சுரல் கிளைமேட்டிக் பேரியர் அண்ட் ஆப்வியஸ்லி சொல்லியிருக்காங்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, மினரல்ஸ், ஃபாரஸ்ட் வெல்த். இதில் வந்து எனி ஒரு 4 எழுதுனீங்க அப்படின்னா கூட நமக்கு போதுமானது தான். சரியா? அடுத்தது வாட் இஸ் அர்பனைசேஷன், அதோட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டெஃபினேஷனுக்கு ஒரு 2 மார்க்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ரிமைனிங் இருக்க அந்த ப்ராப்ளம்ஸ் இம்பாக்ட்டுக்கு தான் நமக்கு வந்து ஒரு 3 மார்க்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக சொசைட்டிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரூரல் டு அர்பன், அதாவது கிராமப்புறத்துலேருந்து நகரப்புறத்துக்கு போகிறது தான் நகரமயமாக்கல் அப்படின்னு அர்பனைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அர்பனைசேஷன் இன் இந்தியா வந்து நீங்கள் எழுதியிருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. மெயினாக நமக்கு அடுத்து கேட்டிருக்கிறது இம்பாக்ட் தான். ஸோ அதை மட்டும் தான் மெயினாக பார்ப்பாங்க. அர்பனைசேஷன் அண்ட் பாப்புலேஷன் கான்சன்ட்ரேஷன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அண்ட் க்ளோஸ்லி இது சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து பேசிக்காக இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் மும்பை, கொல்கத்தா, டெல்லி எல்லாமே ரொம்ப பாப்புலேஷன் இருக்குது. அவங்க இருக்கிற அந்த அளவை தாண்டி எக்ஸ்ட்ரா பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்குது. மேஜர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு 3 மார்க் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸ் ஆகுது நம்ம வந்து எழுதி வச்சுறது நல்லது தான். ஸோ அர்பன் ஸ்ப்ரால், ஓவர் க்ரௌடிங் இன் அர்பன் சென்டர்ஸ், ஷார்டேஜ் ஆஃப் ஹவுசஸ், formation of slum, traffic congestion, water scarcity, drainage problem, solid waste managementல ப்ராப்ளம், ரேட் ஆஃப் கிரைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் வந்து இனி ஒரு 6 எழுதிட்டீங்க அப்படின்னாலே போதும். அடுத்து 36th டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்ட் மாடர்ன் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. மேஜர் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து லொகேஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஸ்டேட்ஸ் இஸ் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில், ஹியூமிட் கிளைமேட், சீப்பான லேபர், அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல், அதாவது பண முதலீடு இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, போர்ட் ஃபெசிலிட்டி, பவர் சப்ளை, குட் மார்க்கெட். இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பாக மும்பை மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா, கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, கான்பூர் மான்செஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த சிட்டியில் நமக்கு ரொம்ப காட்டன் மில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான மார்க்கே அந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து எழுதுறது தான். அடுத்ததாக காசஸ் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் 1857 கேட்டிருக்காங்க. எதனால் அந்த ரிவால்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு முக்கியமாக காசஸ் வந்து இங்கே 2 இருக்குது. அதுக்கப்புறம் இமீடியட் காஸ் வந்து 1 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா 1840 1850s அவங்க வந்து டாக்ட்ரின் ஆஃப் பேராமவுண்ட்ஸையும் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸையும் யூஸ் பண்ணி அவங்க வந்து அனெக்சேஷன் பண்ணது ரொம்ப அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் ரிமார்க்கை வந்து கிரியேட் பண்ணுச்சு அவங்க இருக்கிற அந்த ரூலர்ஸ் மத்தியில். ஏன்னா பேராமவுன்சி அப்படின்றப்ப அவங்க தான் அந்த தலைமை சுப்ரீம் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேட்டிவ் ரூலர்ஸ் எல்லாருமே தகுதி இல்லை அப்படின்னா அந்த பேசிஸில் அவங்க வந்து புது டெரிட்டரிஸாக அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த நிலத்தை. அதே மாதிரி டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றப்போ அந்த நேட்டிவ் ரூலர் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்க மன்னருக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த வகையில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பெண் வாரிசு தான் இருக்குன்னா அவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்சென்சிட்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சுரல் சென்டிமெண்ட்ஸ். ஸோ குறிப்பாக வேலூர் மியூட்டினி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தப்போ ட்ரெஸ் கோடுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர் செஞ்ச பொழுது விச் ப்ரொஹிபிட்டட் இந்தியன்ஸ் ஃப்ரம் வியரிங் ரிலீஜியஸ் மார்க்ஸ். ஸோ அந்த ரிலீஜியஸ் மார்க் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சில சென்டிமெண்ட்டில் வந்து இந்தியனோட சென்டிமெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். இது முக்கியமாக இருந்தாலும் இமீடியட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மங்கள் பாண்டே இஷ்யூ தான். ஸோ அந்த கேட்ரிஜஸ் எல்லாமே வந்து கவ் அண்ட் பிக் ஃபேட் வச்சுட்டு அதை க்ரீஸ் பண்ண சொன்னதுனால அவங்க அந்த மங்கள் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூரோப்பியன் ஆஃபீஸரையே வந்துட்டு கொண்டுருவார். ஸோ அதுதான் இமீடியட் காஸ். அந்த நியூஸ் எல்லாம் பரவி இமீடியட்டாக அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 3 இது எழுதுனீங்கனாலே போதும். அடுத்ததான் நமக்கு வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் பேசிக் டிட்டர்மினன்ஸ் என்னென்ன இருக்குது, நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் அப்படின்னா அந்த நாட்டோட ஜியாகிரபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் டெரிட்டரி. ஸோ இந்தியாவோட ஜியாகிரபிக்கல் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பொசிஷன் அண்ட் சைஸும் நல்லா பெருசாக பெரிய நாடாக இருக்குது. நேஷனோட ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன் அண்ட் ஃபிலாசாபிக்கல் பேசஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இந்தியா ரொம்ப வளமிக்க நாடாகவும் இருக்குது. அதே போல் கம்பல்ஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், இங்கே நமக்கு டெமோக்ரஸி இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள், நெசசிட்டி ஆஃப் பீஸ், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் நான் ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், மிலிட்ரி ஸ்ட்ரென்த், இன்டர்நேஷனல் மிலியூ. ஸோ இதெல்லாமே நீங்கள் எழுதிட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுல நமக்கு மொத்தம் எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 3 மெத்தட்ஸ் நமக்கு வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து ஆகுது, ஜிடிபி இஸ் மெஷர்ட் பை ஆடிங் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced in country during specific period. Y is equal to C plus I plus G plus X minus M.
அடுத்ததா இன்கம் அப்ரோச், அதாவது இன்கம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஜிடிபி பண்றது. Earnings of the men and women who are involved in producing the goods and services. The income approach of measuring GDP is Y is equal to wages plus rent plus interest plus profit. அடுத்ததா வேல்யூ ஆடட் அப்ரோச். இது நீங்க இப்படியே தான் எழுதணும்னு இல்லை, பேசிக்கா அந்த கீவேர்ட் நம்ம எழுதிட்டு எக்ஸாம்பிள் வந்து நீங்க வேற ஏதாவது கூட எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். The value produced by each intermediate good used to produce it. Sum of the value added by all the intermediate goods used in production gives us the total value of final goods. இப்போ நம்ம வந்து ஒரு டீ போடுறோம் அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் கூட்ஸோட அந்த வேல்யூ பேஸ் பண்ணி நமக்கு அந்த ஃபைனல் குடோட வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத இதோட மீனிங். அடுத்தது வாட் இஸ் பிளாக் மணி, அதோட காசஸ், அவ்வளோதான். இந்த 4.5 மட்டும் நம்ம எழுதணும் அப்படின்னாலே போதும். பிளாக் மணி அப்படின்றது ஃபண்ட்ஸ் earned on the black market on which income and other taxes வந்து have not been paid. அதாவது அதற்காக வந்து ஒரு கணக்கு காமிக்காம வரி எதுவும் செலுத்தாம வந்திருப்பாங்க. unaccounted money that is concealed from the tax administrator is called bad money. அதாவது கணக்குல வராத பணம், அந்த டாக்ஸ் இப்போ கவர்மெண்ட் கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காம மறைக்கிறது தான் இந்த பிளாக் மணி அப்படின்னு சொல்றது. காசஸ் ஆஃப் பிளாக் மணி வந்து என்ன அப்படின்னா ஷார்டேஜ் ஆஃப் கூட்ஸ், லைசன்சிங் ப்ரொசீடிங், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் செக்டார், ஸ்மக்லிங் அண்ட் ட்ராக் ஸ்ட்ரக்சர். அடுத்து 1920க்கும் 1940க்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து புக்கில் வேற இருக்கிறதும் எழுதலாலும் எழுதலாம், பட் பேசிக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். தட் இஸ் 1920ல் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஆர் கிலாஃபத் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் சௌரி சௌரா இன்சிடென்ட் 1992ல், ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்மேஷன் 1923ல், அதுக்கப்புறம் 1927ல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன், மோதிலால் நேரு ரிப்போர்ட் 28ல், 29ல் லாகூர் காங்கிரஸ் செஷன், 1930ல் சால்ட் சத்தியகிரகா, அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ ஒரே வருஷத்தில் தாராளமாக 2-3 கூட நீங்கள் எழுதலாம், மார்க்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. 1931ல் காந்தி இர்வின் பேக்ட், இல்லைன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், கம்யூனல் அவார்ட், பூனா பேக்ட், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932ல், 35ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 37ல ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இன் ப்ராவின்சஸ், 1940ல் ஆகஸ்ட் ஆஃபர் இண்டிவிஜுவல் சத்தியகிரகா. அதே மாதிரி வேர்ல்டு வார் 2 வந்து ஸ்டார்ட் ஆகும், அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். புக்கில் வேற இருக்கிறதும் எழுதலாம், இல்லை இங்கே இருக்கிறதும் வந்து எழுதலாம், சரியா? அடுத்தது நமக்கு வந்து வேர்ல்ட் மேப் கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இட்டாலிக்கு நேர் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த இட்டாலியோடது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ மாதிரி ஷேப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட் மேப்பில் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல இதுதான் நமக்கு வந்து கிரீஸ் அப்படின்னு சொல்லி சும்மா ரேண்டமாக இந்த இடத்துல நீங்கள் இப்படி எழுதிட்டு கிரீஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிடலாம், ஓகேவா? அண்ட் செகண்ட் டர்க்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிரீஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கி. ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். தட் இஸ் இங்கே இந்த கிரீஸ்க்கு பக்கத்தில் அந்த கடற்கரையொட்டி இங்கே இருக்கிற லேண்ட் தான் நமக்கு வந்து டர்க்கி. இப்போ நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது. இதுக்கு அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஜப்பானில் கீழ் பகுதியில் நமக்கு வந்து சவுத் பார்ட் ஆஃப் த ஜப்பானில் வந்துட்டு இருக்கும். ஸோ ஜப்பான் நமக்கு பேசிக்காக தான், இது வந்து நார்த் கொரியா சவுத் கொரியா இங்கே வந்துடும் இல்லையா. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி சும்மா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்த மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஹிரோஷிமா அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ பேசிக்காக தான் ஜப்பான் அந்த ஐலாண்டு, அதில் கொஞ்சம் சவுத் பார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணி போட்டு எழுதிடலாம் ஹிரோஷிமான்னு. அடுத்தது மாஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோ. ஸோ நமக்கு இங்கே மேப்பில் வந்து இங்கே இருக்குது. இதுக்கு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக இந்த நார்த்தன் அமெரிக்காவில் அந்த கரெக்டாக அந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதிலிருந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே போட்டோன்னா கரெக்டாக வரும். அதே மாதிரியே கீழே ஆஃப்ரிக்காவிலேருந்து அந்த எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அங்கேருந்து மேலே அப்படி நம்ம லைன் தப்பாயிடுச்சு. ஸோ இப்படி போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம மேப்பில் வந்து பிளாட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட் நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம ட்ரா பண்ணாலே போதும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இந்த இடத்துல. அதே மாதிரியே நமக்கு இங்கிட்டு கீழேருந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த எல் ஷேப்லேருந்து நமக்கு அரௌண்ட் இந்த ஒரு இடத்துல மேட்ச் ஆகிறப்ப கரெக்டாக இந்த ஒரு இடத்துல மாஸ்கோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ ரஷ்யாவோட அந்த லிமிட்டில் இருக்கணும். இதுக்கு அடுத்தது 5th ஒன் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ, யூஎஸோட வெஸ்ட் சைடில் கொஞ்சம் கீழே, அதாவது மிடில்க்கு கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம குத்து மதிப்பாகவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் அப்படின்றப்ப நமக்கு எக்ஸாக்டாக இந்த இடம் வரும், அது கொஞ்சம் கீழே அப்படின்றப்ப நமக்கு இந்த இடம் இங்கே இந்த இதில் நீங்கள் எங்கே வேணால் மார்க் பண்ணிக்கலாம், சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம், சரியா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓவரால் உங்களுக்கு இப்படி தான் வேர்ல்டு மேப் வந்து இருக்கும். இந்த லைன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அழிச்சு விட்டுறலாம், சரியா? ஸோ மாஸ்கோ வந்து இந்த இடத்துல வரும், ஹிரோஷிமா அங்கே ஜப்பானில் சவுத்தில், கிரீஸ் வந்து இங்கே அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய லேண்டில் டர்க்கி வந்துடும், அப்புறம் இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோ. அடுத்து 8 மார்க்ஸில் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் காசஸ் வந்து
யூரோப்பியன் அலையன்ஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ்லாம் இருக்குது, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம், அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர், ஹாஸ்டைலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி, இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன்ஸ், த பால்கன் வார்ஸ், அதுக்கப்புறமா இமீடியட் காஸ். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு 8 மார்க்ஸ்க்கு ஏதாப்பில் எழுதிட்டீங்கனாலே போதும். ஆர் சாய்ஸ் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அவர் எப்படி எதிர்த்தார் அப்படின்றதான். ஸோ பேசிக்கான கீவேர்ட்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. இவர் தான் பாளையக்கர் ஆஃப் பஞ்சலம் குறிச்சி வந்து ஆகிறாரு டியூரிங் டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் இவர் கான்ஃப்ளிக்ட் வந்து ஆகுது. கம்பெனி வந்து ரைட் டு கலெக்ட் டாக்ஸஸ் அந்த அவர் இருக்கிற அந்த ஊரில் வந்து வாங்குறாங்க. கலெக்டர்ஸ் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் டாக்ஸஸ், இதெல்லாம் இருக்குது. ஒரு டைம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? இதை தாண்டி நீங்கள் எழுதியிருப்பீங்க, இட்ஸ் ஓகே. பட் மெயினான கீவேர்ட்ஸ் வந்து இதுதான், பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு வந்து மேப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ சாய்ஸில் வந்து இந்தியா மேப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம கேட்டிருக்கிறது சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. நமக்கு இந்தியாவில் கொஞ்சம் சென்ட்ரல் ஈஸ்ட் சைடில் இருக்கும். நம்ம இப்போ பிளாட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரேன் ஆஃப் கட்ச் அந்த லைன்லேருந்து நமக்கு அப்படியே கொஞ்சம் நேராக இப்படி வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இதுக்கு நேராக கீழே இந்த இடத்துல இந்த ரீஜன் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்து வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் குத்து மதிப்பாக இந்த இடத்துல சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லி எழுதிட்டோனாலே போதும். ஓகேவா? புக்லேயே அங்கே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்து இருக்குது. செகண்ட் ஒன் வந்துட்டு கரக்கோரம். கரக்கோரம் வந்து நார்த்தில் இருக்கும் நமக்கு. ஸோ மேப்பில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது நமக்கு இந்த கரக்கோரம் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் இங்கே நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரக்கோரம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டா போதும். தேர்ட் ஒன் வந்துட்டு மவுண்டைன் ஃபாரஸ்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸை நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஸோ மவுண்டைன் ஃபாரஸ்ட் நமக்கு வந்து நார்த் இந்தியாவை கவர் ஆகி வருது, நேபாள் வரைக்கும் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த சிக்கிம் இங்கே இந்த ஸ்டேட் ஃபுல்லாக கவர் ஆகுது. அப்புறம் அருணாச்சல் பிரதேசம் அந்த லைன் அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனில் அப்படியே வந்து வரும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்டைன் ஃபாரஸ்ட், மவுண்டைன் இருக்கிற ஏரியாஸ் தான் இல்லையா? ஸோ அதை வச்சு கெஸ் பண்ணி கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி இங்கேருந்து ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த சிக்கிம் கவர் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் அங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏபி அருணாச்சல் பிரதேஷ் கவர் ஆகிற மாதிரி போட்டு ஒரு பர்டிகுலர் ஷேடிங் டைப் வந்து நம்ம அப்படியே கொடுத்துடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு நீங்கள் கீ எழுதுகிறப்ப இது வந்து பார்த்தோம்னா நமக்கு மவுண்டைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு. அடுத்தது ஏரியாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது புக்கில் நமக்கு கொடுத்துருக்கிறது படி என்ன இருக்க ஆன்சர்ஸ் அப்படின்னா வெஸ்டர்ன் கோஸ்ட், அஸ்ஸாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த ரீஜியன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது. இல்லைனாலும் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் நமக்கு அதே தான் 200 சென்டிமீட்டர் மேலே இருக்கிறது தான். ஸோ அந்த ரீஜியனில் நமக்கு கிட்டத்தட்ட அதே தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம். ஸோ அதையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணாலே கூட ஓகே தான். ஸோ டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்றப்ப இந்த ஒரு ரீஜியன், அதுக்கப்புறம் இங்கே நமக்கு அந்த கீழுள்ள பகுதிகளில் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சு. சரியா? ஸோ சிம்பிளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓவரால் அந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் கோஸ்ட்டை கவர் ஆகணும், அவ்வளோதான். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு இங்கே நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு தனி பேட்டர்ன் நம்ம வந்து கொடுக்கணும். அதே மாதிரியே இங்கே இந்த ரிமைனிங் இருக்கிற ரீஜியன்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துட்டோம்னா கூட ஓகே தான். சரியா? ஸோ இதை கொடுத்துட்டு நமக்கு வந்து ஏரியாஸ் ஆஃப் ஹை ரெயின்ஃபால் மார்க் பண்ணிடலாம். அடுத்தது டெசர்ட் சாயில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தார் டெசர்ட் ரீஜனில் மட்டும்தான் அது இருக்கும். ஸோ இங்கே டைப்ஸ் ஆஃப் சாயில் அரிட் அண்ட் டெசர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு இந்த தார் டெசர்ட்டோட பகுதிகள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து அந்த குஜராத் முடியறதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போயிட்டு எண்ட் ஆகுது. தெரியுதா? ஸோ இந்த ரீஜியன் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் சாயில் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதும். ரொம்ப இதெல்லாம் இருக்கணும் இல்லை. இதுக்கு ஒரு தனி பேட்டர்ன் நீங்கள் கொடுத்து மார்க் பண்ணணும். அடுத்து ஹிராகுட் டேம் கேட்டிருக்காங்க. இது நமக்கு வந்து ஒரிசாவில் இருக்குது. ஸோ கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு வருது. தெரியுதா? அதாவது இந்த குஜராத்தோட கடைசி டிப்ல இருந்து கொஞ்சம் போட்டோம்னா ஒரு 2 சென்டிமீட்டர் கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆந்திராவில் அந்த டபிள்யூ வரும்ல, அதுலேருந்து அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப கரெக்டாக மேலே அப்படின்றப்ப அரௌண்ட் ஒரு இந்த இடம், எஸ் எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகும். இந்த இடம் போட்டுட்டு நம்ம வந்து அந்த ஹிராகுட் டேம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சவுத்தில் நமக்கு அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் கிட்ட தான் நமக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சு. ஸோ கரெக்டாக கீழே வந்து இங்கேருந்து நம்ம கொஞ்சம் மேலே அப்புறம் ரைட் சைட் கரெக்டாக இந்த இடத்துல வரும். சரிங்களா? இந்த இடத்துல அகஸ்தியமலை
பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. அடுத்தது ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் காட்டன் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிரிஞ்சு தான் இருக்கும். அதனால ஓரளவு நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். கொஞ்சம் இந்த நார்த்தன் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் இந்த சைடில் அங்கிட்டு அந்த கோவா சைடில், அதுக்கப்புறம் இங்கிட்டு ரைட் சைடு வந்து தமிழ்நாடுக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரீஜியன்ஸ் எல்லாமே குறிப்பாக இந்த பகுதிகள் தெரியுதுங்களா. ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் நம்ம போட்டு இப்படி ஏதோ ஒரு பேட்டர்னில் நம்ம போட்டாலே போதும் சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம போட்டு மார்க் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. அதே மாதிரி தமிழ்நாடுக்கு கொஞ்சம் மேலே அப்படின்றப்ப இந்த இடத்துல நம்ம போட்டு இப்படி ஒரு போட்டோம் அப்படின்னா ஓகே தான். அடுத்தது தமிழ்நாடு மேப்ல ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வைகை ரிவர். ஸோ வைகை ரிவர் பேசிக்காக இந்த தமிழ்நாட்டில் ஒரு சி மாதிரி ஒரு கர்வ் வரும். ஸோ அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆகி கீழே அப்படியே அந்த ராம்நாத் வழியாக ஃப்ளோ ஆகிரும். நமக்கு அந்த சி கர்வ் இருக்குது தெரியுதுங்களா. ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே நம்ம வந்தோம்னா இந்த இடத்துல இருந்து அரௌண்ட் நமக்கு ஒரு இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து ராம்நாத்தில் அப்படியே போகும். ஸோ இதுதான் வைகை ரிவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதிடலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு கேரளா கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின் தான். ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேரளா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம நீளமாக கேரளா அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். தேர்ட் ஒன் வந்துட்டு டீ க்ரோயிங் ஏரியாஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஜண்ட் படி இந்த லீஃப் கொடுத்துருக்கிறது தான் 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஒன்று வந்து அந்த ஊட்டி சைடு ஒன்று வரும். அதுக்கப்புறம் கீழே இந்த கொடைக்கானல் சைடு அந்த பின்னாடி கம்பம் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த இது வந்து இருக்குது. ஸோ அந்த சி கிட்ட சரியா. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் இங்கே இந்த இடத்துல இப்படி நம்ம போட்டு டீ க்ரோயிங் ஏரியாஸ் அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் டீ க்ரோயிங் ஏரியா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம்னா ஓகே. அடுத்தது கோரமண்டல் கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டில் ரைட் சைட் அப்படியே சென்னையிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஒரு மூக்கு ஷேப்பில் இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில், அது வரைக்கும் நம்ம அப்படியே எழுதுறது தான் அந்த கோரமண்டல் கோஸ்ட். ஸோ இந்த ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே நீங்கள் வந்து இப்படியே கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு இப்படி எழுதி விட்டிங்கன்னா கூட ஓகே தான். சரியா இப்படி எழுதி விட்டுருணும். அடுத்தது பேப்பர் இண்டஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த எல்லோ கலர் ரெக்டாங்கிள் தான் பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்கிறது. எல்லாமேலாம் மார்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் ஏதாவது ஒரு 1-2 நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ பேசிக்காக நம்ம டீ க்ரோ பண்ணுற அந்த ஏரியாஸ்லேயே 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது போக இங்கே நார்த்தில் ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் நம்ம இது ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போய் பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம்னா போதும். அதுக்கு அடுத்ததாக சீ போர்ட் இருக்குது. அஸ் வெல் 7th ஒன்ல சென்னையும் நமக்கு இருக்குது சரியா. சென்னையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீ போர்ட் அங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது, எண்ணூரில் இருக்குது. மைனர் சீ போர்ட்டும் நீங்கள் வேணாலும் போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம். பட் மேஜராக பார்த்தீங்கன்னா சென்னையே நம்ம போட்டுடலாம். அதே மாதிரியே கீழே தூத்துக்குடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல சென்னை, ஸோ கரெக்டாக அந்த நெத்தி போர்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையும் வந்துடும். அதே மாதிரியே எனி ஒன் சி போர்ட் அப்படின்றப்ப சென்னை போர்ட் அப்படின்னு நம்ம போடலாம். இல்லை எண்ணூர் போடுறதுனாலும் தாராளமாக போடலாம். இல்லை தூத்துக்குடி அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். இதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக கல்ஃப் ஆஃப் மன்னார் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரத்துக்கு கீழே அந்த இருக்கிற பகுதி தான் ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் வெஸ்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதி வந்து வரும். ஸோ கரெக்டாக நமக்கு இந்த தமிழ்நாடு இங்கே கீழே இந்த இடத்துல நம்ம வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு எழுதிடலாம் சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.